புதுக்கோட்டை அருகே மனைவியுடன் தகாத உறவில் இருந்த தம்பியை தீர்த்து கட்டிவிட்டு நாடகமாடிய அண்ணன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். வடகாடு கிராமத்தில் புல்லான் விடுதியைச் சேர்ந்த வீரப்பன் வசந்தா தம்பதிக்கு முருகேசன், பாஸ்கரன் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இதில் முருகேசனுக்கும் விமலாராணி என்பவருக்கும் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் முருகேசன் மாலத்தீவில் பணிபுரிந்து வருகிறார். விமலாராணி தனது மாமியார், மாமனாருடன் வசித்து வருகிறார். அதே வேளையில் மனைவியை பிரிந்து மகனுடன் பாஸ்கரன் அதே வீட்டில் மேல்புறத்தில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் பாஸ்கரனுக்கும் அவரது அண்ணி விமலா ராணிக்கும் இடையே தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மனைவியிடம் கேட்டபோது பாஸ்கரன் தன்னை கட்டாயப்படுத்தி தகாத உறவில் இருக்க வைத்ததாக கூறியதால் ஆத்திரமடைந்த அண்ணன் முருகேசன் வெளிநாட்டிலிருந்து வந்து இரவில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தனது தம்பியை கொலை செய்துள்ளார். பின்னர் தனது பெற்றோர் உதவியுடன் பாஸ்கரன் உடலை தூக்கி சென்று வீட்டின் அருகே உள்ள சாலையில் விபத்தில் இறந்தது போல் ஏற்பாடு செய்துவிட்டு மீண்டும் வெளியூருக்கு சென்றுவிட்டு தம்பியின் மரணத்திற்கு வருவது போல் நாடகமாடியுள்ளார் முருகேசன். விசாரணையில் இந்த திடுக்கிடும் தகவல்கள் வெளியான நிலையில் பாஸ்கரனின் தந்தை, தாய், அண்ணன் மற்றும் அண்ணி ஆகியோரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இலங்கையின் தெற்கு மாகாணங்களில் உள்ள கடற்கரைகளில் படகுகள் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 6 மீனவர்கள் காணாமல் போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெருவுந்தர மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட படகு ஒன்று எதிர்பாராத விதமாக வணிக கப்பலுடன் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த கப்பலில் 5 மீனவர்கள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் அதில் ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்து கரைக்கு திரும்பியுள்ளார். மீதமுள்ளவர்களை தேடும் பணியில் கடற்படை காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே களுத்துறை பகுதியிலிருந்து புறப்பட்ட ஒரு மீன்பிடி படகும் விபத்தில் சிக்கியுள்ளது. இதில் மீன்பிடிப்பதற்காக சென்ற சகோதரர்கள் 2 மாயமாகியுள்ளனர். இலங்கையில் வெவ்வேறு கடற்கரையில் ஏற்பட்ட இந்த படகு விபத்தில் 6 மீனவர்கள் காணாமல் போன நிலையில் அதில் 3 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.